2023 எப்படி போச்சு? 2024 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 2023 பிறந்ததை விட 2024 பிறக்கிறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். எல்லாம் சிறப்பாக அமையணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் நடந்த பிரச்சனையை விட இனி நடக்கக்கூடியது ஒரு நன்மையாக ஒரு நல்ல விதமாக அமையணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதான் ஆண்டவன் நானே பிரார்த்தனை பண்ணுறேன். 2023 எங்களுக்கு எப்படி போச்சுங்கண்ணா? 2024 எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதாவது 2023 என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப நல்லதும் நடந்திருக்கு, ரொம்ப கெட்டதும் நடந்திருக்கு. ஸோ நல்லது என்ன அப்படின்னா, என் லைஃப்பை வந்து நான் சூஸ் பண்ணி ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணேன். கெட்டது என்ன அப்படின்னா, என்ன அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இன்னொருத்தரை பிடிச்சிச்சு. நான் அவங்ககிட்ட என்னோட லைஃப்பை நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன், அவங்க கூட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. நீங்க போங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணின்னு நிறைய புள்ள குட்டிங்கெல்லாம் பெற்றுக்குன்னு. 2023 எப்படி இருந்தது? 2024 எக்ஸ்பெக்டேஷன் என்ன உங்களுக்கு? 2023 அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்படிதான் கடந்து வந்திருக்கு. 2024 மட்டும் என்ன புதுசா இருக்கு போது சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டேன் போடுறா நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? ஹாய் அண்ணா. பாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே அண்ணா, 2023 எப்படி போச்சு? 2024 எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2023 நல்லா போச்சுங்க. 2024 வர்ற சங்கதிகள் நல்லா இருக்கணுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல், ஜாதி மதம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இது ஆசை, இருக்கிற ஒரு ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்க வந்து 2023 நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. ஆமாங்க. இப்போ 2024 அந்த கஷ்டங்களுக்கு உண்டான ஒரு தீர்வா என்னத்தை நினைக்கிறீங்க? உண்மையில கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டுங்க. இன்னுமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகணுங்க. கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களும் இருக்குதுங்க. 24 அந்த ஆண்டம் முன்னியத்தில் எதுவும் நல்லபடியாக கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுவோங்க. சரி, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சொல்லுங்க. 2024 எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்க. சண்டை சச்சரவு இல்லாம, ஜாதி வேதியும் இல்லாம நல்லா இருக்கணுங்க. எந்த மாறுபாடும் இல்லாம நல்லா உழைக்கணும், நல்லா பிழைக்கணும். இது என்னோட வாழ்க்கை நம்பிக்கை. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்ன உலக ரீதியா நமக்கு ஒரு சேஞ்சு, ஒரு மைண்டுக்கு ஒரு சின்ன சேஞ்சு. 24 புதுசா உள்ள போறாங்கிற ஒரு சின்ன சேஞ்சு. மற்றபடி இதே மாதிரி தான் ரொட்டீன் லைஃப் தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் புது டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த அப்கமிங் ஸ்டேஜில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, நம்ம மைண்டுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக நான் நினைக்கிறேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அக்கா ஹாய், நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, 2023 எப்படி போச்சு? 2024 எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 2023 சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. 2024 என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஜாலியாக வரக்கூடிய லைஃப்பை வந்து ரொம்ப ஹாப்பியாக, இந்த மாதிரி ஒரு அப்செட் இல்லாமல் ஒரு ஜாலியாக ரன் பண்ணலான்னு நான் லைஃப் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் என்ன கடவுள் டிசைட் பண்ணியிருக்காரோ அது நடக்கட்டும். போன திருவண்டா அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. ஹாய் அக்கா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, 2023 எப்படி போச்சு? 2024 எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 2023 நம்ம சொல்ற அளவுக்கு இல்லை. 2019, 17, 20 நமக்கு தெரிஞ்சதுதான் கொரோனா வாழ்க்கை. இப்போ எதுவுமே நமக்கு எந்த இது இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக போகணும். வர்ற வருஷம் எல்லாத்துக்கும் சந்தோஷமானதாக இருக்கிறதுக்கு எல்லாரும் துவா செய்வோம். அதுதான். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓகேங்கம்மா. 2023 எப்படி இருந்ததுங்கம்மா? அது என்ன எப்பவும் போலதான் இருந்துச்சு. ஓகேங்க. ஓகே. உங்க லைஃப்ல 2023 பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது? கொரோனா தான் பிடிக்காது. ஓகேங்க. 2024 எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நல்லா செழிப்பா இருந்தா நல்லா இருக்கும். சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம அமைதியா இருக்கும். ஓகேம்மா. ஓகே. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். மக்களுக்கு ஹாப்பி நியூ இயர். நீங்க சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஐயோ சாமி வேற. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.